ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டேக்கு காலையில் ஸ்பெஷலெல்லாம் எதுவும் இல்லை. சாயங்காலம் வேணால் ஏதாவது செய்யலான்ட்டு தீக்ஷித்துக்கு வந்து ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு ராகி மாவு பேன் கேக்கு செஞ்சேன். அப்படியே அதே கல்லில் 2 தோசையும் ஊற்றி கொடுத்துடலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு தோசை ஊற்றியாச்சு. காய்கள் வேறு எதுவும் இல்லை, நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்தோம்மா, காய்களே வாங்கல, எல்லாம் தீர்ந்துருச்சு. இன்றைக்கி சந்தை போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் வந்து வெங்காய சாம்பார் வச்சுட்டேன். சரி தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு, சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சாம்பார் ரெடி ஆகியாச்சு. லஞ்சுக்கு வந்து தீக்ஷித்து தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கேட்டிருந்தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். பேன் கேக்கு ரெடி ஆகியாச்சு. ரசம் வச்சுட்டேன், சாப்பாடும் வச்சாச்சு. பாட்டி இறந்துட்டாங்களா, அதனால கோயிலுக்கு போகக்கூடாது. நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் பொள்ளாச்சியில் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் வாஷிங் மிஷின் வந்து வாங்கலை, சும்மா பார்த்துட்டு ரேட்டெல்லாம் கேட்டு வந்தோம் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு சந்தையும் போட்டிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2-3 வாரமாகவே நாங்கள் ஏதோ செவ்வாய்க்கிழமை நாளில் எங்கேயாவது போயிட்டு வர்றப்போ கரெக்டாக இந்த அக்கா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க கடை. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிக்கிறது. இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. நாங்களும் வந்துட்டோம். கூட்டமாக இருந்தாலும் நம்ம போய் பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அவங்களே போட்டுருவாங்க. கூட்டம் இல்லாதனால நாங்களே பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் பொள்ளாச்சி போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லை. பொள்ளாச்சி போகையில் மழை வந்துச்சுன்னா செல்லின்னு ஆறியிருப்பான். எப்படியும் மழை இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மழை வந்துச்சு. நல்ல மழையும் பெய்யுது. இன்றைக்கி வெட்டிங் டேக்கு ஏதாவது ஸ்பெஷல் செய்யலாம் அப்படின்ட்டு போண்டாவும் பாயாசமும் செய்யலான்ட்டு பாயாசத்துக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். போண்டாவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. பாயாசமும் ரெடி ஆகியாச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் தான் செஞ்சேன் இன்றைக்கி எங்களோட 7th வெட்டிங் டே இப்படி தான் போச்சு. எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தா தான் சர்ப்ரைஸு. எனக்கு கடைக்கு போய் பார்த்துட்டு வந்தாலே சர்ப்ரைஸ் தான். அப்படி தான் இன்றைக்கி நடந்துச்சு. நீ அடுத்தோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.